ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது மாதிரி முட்டி வலி, ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இது இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வந்து இதனோட இந்த காம்பு இருக்குது இல்லையா, அதை வந்து அப்படியே வந்து நம்ம நார்மலாக ஒரு ரசம் வைப்போம் இல்லையா, அந்த ரசத்தில் வந்து அந்த காம்பை அப்படியே போட்டு மூடி வச்சுருவாங்க. அது வந்து அந்த ரசத்தை குடித்தா கூட வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது முடக்கத்தான் கீரை, அதாவது முடக்குவாத கீரைன்னு சொல்லுவாங்க. அது முடக்கத்தான் கீரைன்னு அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து என்னன்னா, தோசைக்கு நம்ம எப்படி போட்டிருக்கோன்னா, இந்த ஆழாக்கு இங்கே பாருங்கள், இந்த ஆழாக்கில் வந்து நான் வந்து 2 ஆழாக்கு வந்து புழுங்கல் அரிசியும், ஒரு அரை ஆழாக்கு வந்து பச்சரிசியும், 2.5 ஆழாக்கு வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி வந்து உளுந்து போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். போட்டு இப்போ இது வந்து 4-5 மணி நேரம் இது ஊறி எடுத்தது. இதை நம்ம வந்து அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது நல்லா அலசியாச்சு. இதை இப்போ அந்த அரிசிக்கு ஏற்ற கீரை வந்து இது வந்து நான் 2 கட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நான் வந்து 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நிறைய தண்ணியில் வந்து அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நிறைய மண் இருக்கும் இதில். இப்போ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து நான் கொஞ்சமாக இருக்குன்றதுனால மிக்சியில் போடுறேன். நிறைய அரைக்கணுன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாம். 2 வாட்டியாக அரைச்சிக்கலாம், இதுவும் அரிசியும் சேர்த்து அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். காலையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் இது புளிச்சா தான் நல்லாயிருக்கும் தோசை. காலையில் தோசை பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா மாவு புளிச்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். சூப்பராக வந்துடுச்சு. சும்மா திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி. யார் யாரெல்லாம் சாப்பிட வரீங்களோ வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.